Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையை விட பல மடங்கு மிகப்பெரிய A23A என்ற உலகின் பிரம்மாண்ட பனிப்பாறை தெற்கு ஜார்ஜியா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாறை சிறிய தீவுகள் அல்லது நிலப்பரப்பின் மீது மோதினால் என்ன நடக்கும்? இந்த பனிப்பாறை உருகினால் உலகம் அழிவை சந்திக்குமா? விரிவாக பார்க்கலாம். பனிப்பாறைகளின் ராணியாக கருதப்படும் உலகின் பழமையான பனிப்பாறைகளில் ஒன்றான இது A23A என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட பாறை 1 ரில்லியன் டன் எடையும் 3800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டது. 1986ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் உள்ள ஃபில்ச்னர் ரோன் என்ற பகுதியில் இருந்து முறிந்த இந்த பனிப்பாறையின் அடிபாகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடலுக்கடியில் சிக்கிக்கொண்டது. 1986 முதல் நகராமல் இருந்த இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை 2020இல் தான் முதன்முறையாக நகர ஆரம்பித்தது. தெற்கு கடலை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிய இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை தற்போது தெற்கு ஜார்ஜியாவை நோக்கி ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை சிறிய தீவுகள் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மேலும் இவை கடல் போக்குவரத்திற்கும் தடைகளை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. எனவே தெற்கு ஜார்ஜியாவில் நிலை கொண்டு இருக்கும் இந்த பிரம்மாண்ட பனிப்பாறையை விஞ்ஞானிகளும் வனவிலங்கு நிபுணர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இந்த பிரம்மாண்ட பனிப்பாறை மெதுவாக கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போன்று தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஜார்ஜியாவின் துணை அண்டார்டிகா தீவை A23A அடையும். அங்கு வெப்பம் அதிகமான தண்ணீருடன் தொடர்பு கொள்வதால் A23A பல சிறிய பாறைகளாக உடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன் தெற்கு ஓக்னி தீவுகள் அருகில் ஒரே இடத்தில் சுழல ஆரம்பித்தது. இப்படி தண்ணீர் ஒரே இடத்தில் ஒரு பொருளை சுழலச் செய்யும் அரிய நிகழ்வுக்கு டெய்லர் காலம் என்று பெயர். இதன் காரணமாக அதன் பாதையில் மாற்றம் ஏற்பட்டு வடக்கு நோக்கி புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது நகரத் தொடங்கியுள்ள பனிப்பாறையால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுத்துமா என்பதை அறிய கடல்சார் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். காலநிலை மாற்றத்தால் இது உருகி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எனவும் சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பொதுவாக பனிப்பாறை சில கால இடைவெளியில் உருகி பல துண்டுகளாக மாறிவிடும். ஆனால் இந்த பனிப்பாறை பல ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே உருகாமல் இருப்பது கடல்சார் நிபுணர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. இந்த பனிப்பாறை உருகி இதன் நீர் கடலில் கலக்கும் போது அது பெருங்கடல்களின் ஓட்டத்தை பாதித்து உலக அளவில் வானிலை சுழற்சியை உண்டாக்கலாம் என எச்சரிக்கின்றனர். அதே நேரம் இந்த பனிப்பாறையில் பல வகை சத்துக்கள் கிடைக்கும் என்றும் அது கடல்வாழ் உயிரினங்களை செழிக்கச் செய்யும் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். A23A போன்ற பிரம்மாண்ட பனிப்பாறைகள் காலநிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பம் அதிகரிப்பால் இது போன்ற சம்பவங்கள் இனி அடிக்கடி நிகழும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதற்கு முன் கடந்த 2004ஆம் ஆண்டில் A38 என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான பனிப்பாறை கடலடியில் தரை தட்டியது. இதனால் பனிப்பாறையை கடந்து சென்று உணவு கிடைக்கும் இடத்தை அடைய முடியாமல் பல பென்குயின் குஞ்சுகள், சீல் குட்டிகள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.